ஹாப்பி மார்னிங் ஆல். ஒரு சூப்பரான காலையில் டைமில் எடுத்த வீடியோ தான் இது. வீட்டு செலவுக்காக எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கொஞ்சம் இடத்துல கடலப்பூ செடி போட்டிருந்தோம். கடலச்செடி முழுக்க முழுக்க வீட்டு செலவுக்காக மட்டும்தான். எனக்கு ப்ளஸ் அம்மா 2 ஃபேமிலிக்குமே கிட்டத்தட்ட 6-7 மாதத்துக்கு தேவையான கடலை எண்ணெய் எங்களுக்கு கிடச்சிக்கும். ப்ளஸ் ஆடும் இருக்குது அப்படிங்கிறதுனால கடலக்குடி ஆட்டுக்கு யூஸ் ஆகிக்கும் அப்படின்ட்டு போட்டு விட்டது தான். ஓரளவுக்கு கடலையுமே நல்லா தான் விழுந்த மாதிரி இருந்துச்சு. வெயில் இல்லாத சமயத்தில் பொறிச்சு வச்சிட்டோம்னா வெயில் டைமில் ஷெட்டில் போட்டுட்டோம்னா வெயில் டைமில் அங்கே உட்காந்து பொறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு காலையில் நேரமே போய் கள்ளச்செடி அரிக்க ஆரம்பிச்சிட்டோம். தர்ணீஷ் அந்த அரிச்சு வச்ச கள்ளச்செடியெல்லாம் கொண்டு ஷெட்டில் போட்டான். இந்த பக்கம் பாப்பா அதில் இருந்த கடலையெல்லாம் பொறிச்சு பொறிச்சு காய்ச்செடி நிறச்சிட்டு இருந்தா. எனக்கு ஏதாச்சும் வேலை கொடுங்க, எனக்கு ஏதாச்சும் வேலை கொடுங்கன்னே சொல்லிட்டு இருந்தா. அதனால சரி இதை பொறிச்சு போடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். அவளுமே எவ்வளோ பார்க்க தான் அப்படி தெரிஞ்சுது. ஆனால் 2 கரைச்சட்டி பக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு போட்டுட்டா. நைட் டைம்லையும் கொஞ்சம் கொண்டு வீட்டில் போட்டோம். சரி கொஞ்சம் கொஞ்சம் பொறிச்சு வச்சோம் அப்படின்னா 2-3 நாளையில் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும், ஆள் விட தேவையில்லை அப்படின்ட்டு நைட்டு கொஞ்சமாக கொண்டு போட்டதெல்லாம் பொறிச்சிட்டு ப்ளஸ் பச்சைக்கல்லை வேக வச்சு சாப்பிட்டு அந்த டே அப்படியே போச்சு. இந்த மாதிரி திருவி திருவி பொறிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு செட் ஆகவே இல்லை, எனக்கு வரவே இல்லை. அதனால் சும்மா பொறிச்சு போட்டுட்டேன். பக்கத்தில் பெரியம்மா எல்லாருமே வந்திருந்தாங்க. அதெல்லாம் பொறிச்சு போட்டுட்டு அந்த டே இந்த மாதிரி தான் எங்களுக்கு போச்சு. அதுக்கப்புறம் அந்த கடலையெல்லாம் கொண்டு மூட்டை சேர்த்தி காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஓன் யூஸ்க்கு எண்ணெய் அரைக்கிறதா இருக்கும். இந்த மாதிரி தான் இன்றைக்கி டே எங்களுக்கு போச்சு. நெக்ஸ்ட் ஒரு வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.